டிக்டாக் இந்த அப்ளிகேஷனை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல மியூசிக்கலி அப்படின்னு சொல்லி பேரோட இந்த அப்ளிகேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து நாளடைவில் டிக்டாக் அப்படிங்கிற கம்பெனி வந்து வாங்கி முழு நேரமாக டிக்டாக் அப்படிங்கிற அப்ளிகேஷனாக ரன் ஆகிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பாட்டு அல்லது டைலாக்கு பேக்ரவுண்டில் நம்ம ஆக்டிங் கொடுத்து அது மூலமாக அதை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் இந்த டிக்டாக்கோட அப்ளிகேஷனோட மெயினான பர்பஸ். இந்த அப்ளிகேஷனை வந்து உலகத்தில் நிறைய பேர் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக வந்து இளைஞர்கள்கிட்ட இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்கிட்ட ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் போதும், கண்டிப்பாக டிக்டாக் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இல்லாமல் யாரோட ஃபோனும் இந்த காலத்தில் இருக்கிறது இல்லை. ஏன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முழு நேரம் டைம் பாஸாகவே ஆயிடுச்சு. ஒவ்வொரு வீடியோவும் நம்ம ஸ்வைப் பண்ணி பார்க்க அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், இல்லை ஆட் பண்ணி வந்து அதை போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடிக்டடாக ஸ்டேட்டுக்கு வந்து இளைஞர்கள் போயிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, முழு நேரமும் இதிலேயே தான் பொழுது கழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது. இந்த நிலையில் நேற்று வந்து தமிழக சட்டசபையில் வந்து பட்ஜெட் மீதான விவாதம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ பேசிய எம்எல்ஏ தமிழ்முன் அன்சாரி அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, டிக்டாக் அப்ளிகேஷன் மூலமாக நிறைய ஆபாச செயல்களும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் நிறைய ஏற்படுவதாக வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கலாச்சாரத்தை வந்து சீரழிக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, டபுள் மீனிங் ஜோக்ஸ் மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் வந்து வளம் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் இதை அதிகமாக பயன்படுத்துகிற காரணத்தினால அவங்களுக்கு படிப்பும் கெட்டு போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு படிப்பில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் போய் அடிஷனலாக இதே மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுறது. அதனால் இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து தமிழக அரசு தடை விதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்முன் அன்சாரி அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இதுக்கு பதிலளித்து பேசிய தமிழக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் மணிகண்டன் அவர்கள், உயிரை கொள்கிற ப்ளூவேல் கேமுக்கு வந்து தடை வச்ச மாதிரியே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இந்த அப்ளிகேஷனை பற்றி பேசி இதை வந்து தடை வைப்போம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் மணிகண்டன் அவர்கள் வந்து ரிப்ளை சொல்லியிருந்தாங்க. இந்த கோரிக்கை வந்து தமிழக சட்டசபையில் வந்து முன்வைக்கும் போது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, 2 பேரும் வந்து இதை ஆதரித்து பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த செயலியை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக வந்து எல்லா விதமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இதே மாதிரியான நிறைய ஸ்டேட் வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்தவரையும் டிக்டாக் அப்படிங்கிறது நார்மலான ஒரு அப்ளிகேஷன் தான். எப்படி யூஸ் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த அப்ளிகேஷனோட பேன் வந்து அமையும். ஸோ கொஞ்சம் நேரத்தில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் இந்த டிக்டாக் அப்ளிகேஷன் பயன்படுத்துகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை டிக்டாக் அப்ளிகேஷன் பேன் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆதரிப்பீங்களா இல்லை எதிர்ப்பீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாராவது டிக்டாக் பயன்படுத்துகிறாங்கன்னா உங்கள் நண்பர்கள் அப்படின்னு நினச்சாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மேலும் பல வீடியோ இருக்குது. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்கள் சந்திக்கு வரை நன்றி, வணக்கம்.